அழகா சொன்னாங்களே, மகாத்மா காந்தி என்ற ஒற்றை மனிதனே போதும்னு, அந்த ஒத்தை நாடி ஒற்றை மனிதனே போதும் சொன்னாங்கல்ல. உண்மையா நல்ல செய்தி அது. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா. எவ்வளவு பெரிய விஷயம். அவர் தானே போனாரு, அதே வட்டவேஜ மாநாட்டுக்கு போறாரு இங்கிலாந்துக்கு. நான் இங்கிலாந்துல 15 நாள் சுத்தினேன். வட்டமேஜ மாநாட்டுக்கு போறாரு. போறதுக்கு நாளைக்கு வட்டமேஜ மாநாடு, முதல் நாளே போறாரு சார். தங்கன இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறாரு. எவ்வளவு அனுபவம். தங்கன இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறாரு. 10 மணிக்கு மாநாடு தொடங்குதுன்னா இங்கிருந்து புறப்பட்டு அங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றத கணக்கிடுவதற்காக முன்னாடி போய் பார்க்கிறார் சார். எவ்வளவு பிளானிங். ஆனா அங்க இருந்த கேட்ல இந்த செக்யூரிட்டி கேட்டான், நீங்க தான் மிஸ்டர் காந்தியோ? ஆமா. பார்த்தா வத்தலும் தொத்தலமா இருக்கிற. நாளைக்கு மாநாட்டில் கூட கலந்துக்க முடியாது போல நிலையில இருக்கிற. ஒருவேளை பொட்டு இப்பயே போயிட்டீன்னா உன்னை இங்கிலாந்துல புதைக்கிறதா இந்தியாவில் புதைக்கிறதான்னு கேட்டான். காந்தி புன்னகையோடு சொன்னார். காந்தி புன்னகையோடு சொன்னார். அவருக்கு எப்பயும் புன்னகை தான் இல்லையா? பொக்கவாய் புன்னகை. அந்த புன்னகையை வெல்கிற புன்னகை யாருக்குமே வராதையா. அப்படிப்பட்ட ஒரு புன்னகை. அன்னை தெரசாவினுடைய சுருக்கம் வாய்ந்த முகம்தான் பேரழகு. பொக்கைவாய் புன்னகை தான் உலகத்தையே ஜெயித்த பேரழகு. இல்ல, நம்ம விளம்பரத்துக்கு வர்றதெல்லாம் அழகுன்றோம். பேரழகு. ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார், காந்தியை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. 5 ரூபா நோட்டை பாருங்க, 50 ரூபா நோட்டை பாருங்க, 100 ரூபா நோட்டை பாருங்க, 500 ரூபா நோட்டை பாருங்க. காந்தி படம் எல்லாத்திலையும் சிரிப்பாரு. 5 ரூபாயிலும் அதே சிரிப்பு தான், 50லயும் அதே சிரிப்பு தான், 100லயும் அதே சிரிப்பு தான், 500ல அதே சிரிப்பு தான். எல்லா ரூபாயிலும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். நாம தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறோம். உண்மையா இல்லையா? எவ்வளவு பெரிய பாடம். வத்தலம் துத்தலமா இருக்கிற நீ இன்னைக்கே போயிட்டீனாக்க நீ எங்க என்ன ஆகுறது? இங்கிலாந்துல புதைக்கிறதா இந்தியாவுக்கு கொண்டு போறதா? காந்தி சொன்னார், என்ன இங்கிலாந்திலே புதைங்க. ஏன் உனக்கு இந்திய தேசப்பற்று இல்லையா? அப்படி இல்ல. 200 ஆண்டுகள் பாரத பூமியை அடிமைப்படுத்தி கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறவனுடைய ஒருவனுடைய மண்ணிலே ஒரு இந்தியன் 6 அடி நிலத்தை நிரந்தரமாக ஆள்கிறான் என்ற சரித்திரம் உலகம் பேசட்டும். எவ்வளவு மன உறுதி, எவ்வளவு பெரிய பெருமை. சாதாரண இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம புத்தகத்தில் இதெல்லாம் எழுதலையே. இந்த பாவம் பிள்ளைங்க எல்லாம் மனப்பாட பகுதி பண்ணியே போய் மார்க் அதோட மறந்துடுறோம்.